திரிபு காட்சி இல்லுஷன் தூண்டலை தவறாக புரிந்து கொள்ளுதலை நாம் திரிபு காட்சி என்று அழைப்போம். புலைவியல் ஆய்வாளரான முல்லர் லயர் திரிபு காட்சி பலகை சோதனையை மேற்கொண்டார். இது மிகவும் பரவலாக மேற்கொள்ளப்பட்ட திரிபு காட்சி பலகை சோதனையாகும். முல்லர் லயர் திரிபு காட்சியில் 2 படுக்கை கோடுகள் உள்ளன. அவற்றில் ஒன்று சிறகு போன்ற விரிந்த முடிவினை கொண்டுள்ளது, மற்றொன்று அம்பு முனை போன்ற முடிவினை கொண்டுள்ளது. இவ்விரு கோடுகளும் ஒரே அளவின. ஆனால் மாணவர்களை கேட்கப்படும் போது சிறகு முனை கோட்டினை நீண்டதாக காண்கின்றனர். அம்பு நுனியின் சாய்வு கோணமும் அளவும் இத்திரிபு காட்சிக்கு இட்டுச் செல்கின்றன. மற்றொரு முக்கியமான திரிபு காட்சியாக பார்வை கோண காரணமாக ஏற்படக்கூடிய திரிபு காட்சி. இவற்றை நிலவு திரிபு காட்சி என்றும், நிலவானது தொடுவானத்தில் எழும்போது மிக பெரியதாகவும் நடுவானில் உள்ளபோது மிக சிறியதாகவும் தோன்றுகிறது. நாம் நிலவினை புலன் காணும்போது ஏற்படும் பார்வை கோணத்தின் காரணமாக இந்நிலவு திரிபு காட்சி ஏற்படுகிறது. ஆசிரியர்களே, இந்த இடத்துல திரிபு காட்சி பலகை சோதனையை மேற்கொண்டது யார் என்று கேட்டால் முல்லர் லயர் சோதனை. அடுத்ததாக தூண்டலை தவறாக புரிந்து கொள்ளுதல் என்று கேட்டு ஆப்ஷன் ஏவில் திரிபு காட்சி, ஆப்ஷன் பியில் இல்பொருள் காட்சி, ஆப்ஷன் சியில் மாய தோற்றம், ஆப்ஷன் டியில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் திரிபு காட்சியை தேர்ந்தெடுப்பது சிறப்பு. ஏனென்றால் இந்த வினாவில் திரிபு காட்சி பற்றிய வரையறையை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்வை கோண திரிபு காட்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நிலவு திரிபு காட்சி கொடுக்கப்பட்டிருக்கு.